Hello students, welcome to the TechSpot. Actually இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைசஸ் பத்தி பார்க்க போறோம். சாப்டர் 1ல இருந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 11th சாப்டர் 1ல இன்புட் டிவைசஸ் பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலி பிஃபோர் கோயிங் டு தி இன்புட் டிவைசஸ் ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட ஜெனரேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல கம்ப்யூட்டர் எப்படி இருந்துச்சு, செகண்ட் ஜெனரேஷன்ல கம்ப்யூட்டர் எப்படி இருந்துச்சு, அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ பத்தி பார்த்துட்டு இருந்தோம். கம்ப்யூட்டர்லயே சிக்ஸ்த் ஜெனரேஷன் பத்தி பார்த்திருக்கோம். டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னென்ன காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ் அதெல்லாம் பார்த்திருக்கோம். அதுல பார்த்தீங்கன்னா, இன்புட் யூனிட், மெமரி யூனிட், சிபியு அதெல்லாம் அவுட்புட் யூனிட். இப்ப அதுல டெப்த்தா தான் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் பத்தி பார்க்க போறோம். அதுல இன்புட் டிவைசஸ் பத்தி இந்த கிளாஸஸ்லயும், அவுட்புட் டிவைசஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்லயும் பார்க்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு இதுல நெறைய தியரி இருக்கு. பட் யூ டோன்ட் வரி அபவுட் பிகாஸ் ஆஃப் இது எல்லாமே டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றதுதான். நம்மளால ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஈஸியா எழுதிக்க முடியும். ஸோ என்னெல்லாம் இன்புட் டிவைசஸ் இருக்கு? ஜென்ரலா ஒரு கம்ப்யூட்டருக்கு என்னெல்லாம் டிவைசஸ்ன்னு யோசிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பாத்தீங்கன்னா கீபோர்டு ஒரு இன்புட் டிவைசஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் மவுஸ் ஒரு இன்புட் டிவைசஸ். ஏன்னா கீபோர்ட்ல தான் நம்ம எதுவுமே டைப் பண்ணி அதுக்கு இன்புட்டா கொடுப்போம். ஸோ அதே மாதிரி தான் மவுஸ் ஒரு இன்புட் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்புட் டிவைசஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்கேனர். இப்ப ஸ்கேனர் எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேன் பண்ணி நம்ம அத வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, சிஸ்டம்க்கு அனுப்பிக்க முடியும். அனுப்பிட்டு சிஸ்டம்ல பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் இன்புட் டிவைசஸ். நீங்க ஸ்கேனர் நெறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நெறைய ஃபோட்டோ ஸ்கேன் பண்றது, இல்ல நீங்க ஏதாவது பிரிண்ட் எடுக்கிறது, ஸ்கேன் பண்றது. பிரிண்டர் வந்து அவுட்புட், ஸ்கேனர் வந்து இன்புட். ஓகேவா? அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் நம்ம எங்க பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதார் கார்டு இது பண்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ட்ராக் பால் ஸ்கேனர் இருக்கு. ரெட்டினல் ஸ்கேனரும் வந்து எங்கன்னா, இங்க ஆதார் கார்டு இது பண்ற இடத்துல. லைட் பென் ஸ்கேனர்லாம் என்னன்னா, நெறைய ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறவங்க, இல்ல நெறைய பேர் வந்து அந்த பென் எழுதுறது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டர்ல டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதெல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ்க்கு இல்ல பெரிய பெரிய இடத்துல கிளாஸஸ் எடுக்கிற இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி பென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் லைட் பென் இன்புட். அடுத்து ஆப்டிக்கல் கேரக்டர் ரீட் பண்றது இருக்கும். அடுத்து பார்கோட் ஸ்கேனர்லாம் கடையில எல்லாம் பார்கோட் ஸ்கேன் பண்றதுக்கான டிவைசஸ் இருக்கும். இதுவும் ஒரு டைப் ஆஃப் இன்புட் டிவைஸ் தான். டிஜிட்டல் கேமராங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கேப்சர் பண்ணிக்கும் நம்மள. ஸோ அது ஒரு டைப் ஆஃப் இன்புட் டிவைசஸ். டச் ஸ்கிரீன்ங்கிறது நம்ம டச் பண்ணி இன்புட் குடுப்போம் பார்த்தீங்களா? அது ஒரு டைப் ஆஃப். அடுத்து கியர்லாம் ரொம்ப பழசு தான் நெனைக்கிறேன். ஹேண்ட்ல பிரஸ் பண்ணியே நம்ம இன்புட் குடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் தான் நமக்கு என்னன்னா, இன்புட் டிவைசஸ். அவுட்புட் டிவைசஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இப்ப இவ்ளோ டைப் ஆஃப் கிட்டத்தட்ட உங்களுக்கு என்னன்னா 13 டைப்ஸ் ஆஃப் இன்புட் டிவைசஸ் இருக்கு. இந்த 13 டைப் ஆஃப் இன்புட் டிவைசஸ் பத்தி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க போறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டு. கீபோர்டுங்கிறது இப்ப நம்ம வயர்டாவும் ஃபர்ஸ்ட்லாம் வயர்டா இருந்துச்சு. இப்போ வயர்லெஸ் கீபோர்டு இருக்கு. வயர்லெஸ். இது மோஸ்ட் காமன் இன்புட் டிவைசஸ் யூஸ்ட் இது வந்து ஒரு காமனான இன்புட் டிவைசஸ். கம்ப்யூட்டர் வந்து ஜெனரலா எல்லாருமே இப்போ ஸ்கேனரு, பார்கோடு இதெல்லாம் கூட எல்லா ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸஸ்ல தான் இருக்கும். ஆனா கீபோர்டு அப்படி கிடையாது. எல்லா சிஸ்டத்துக்குமே வி ஹேவ் அ கீபோர்ட் அப்படிங்கிறத ஒரு ரியாலிட்டி. ஓகே. இண்டிவிஜுவல் கீஸ் அண்ட் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸா இருக்காங்க. இப்ப இதுல பாருங்களேன், இந்த கீபோர்ட பாத்துக்கோங்க. இந்த கீபோர்ட பாத்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஸ்டோரிய ரைட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து இண்டிவிஜுவல் கீஸ் இருக்கும். ஃபார் லெட்டர்ஸ்க்கான தனி கீஸ் இருக்கும். நம்பர்ஸ்க்கு தனி கீஸ் இருக்கு. இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நீங்க ஜெனரலா போய் கீபோர்டுன்னு எழுத போயிட்டீங்க. அப்ப என்ன பண்ணணும்? கீபோர்டு தான் ஒரு காமன் இன்புட் டிவைசஸ். ஓகே. அதுல அப்புறம் என்னலாம் இருக்கும்? நம்பர் கேரக்டர்ஸ் எல்லாம் தனியா இருக்கும். நம்பர்ஸ் எல்லாம் தனியா இருக்கும். இது ஒரு பாயிண்ட். ஓகேவா? இதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி நோன் அஸ் கேரக்டர் கீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மேல இருக்கும். அண்டு, ஆறு, நாட்டு எப்படி சொல்றது? இங்க இருக்கு பாருங்க. F1, F2, 3, F4 இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் ஃபங்ஷன் கீ. அந்த ஃபங்ஷன் கீலயே நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அட் சிம்பல், ஹாஷ் சிம்பல், டாலர் சிம்பல், பெர்சன்டேஜ் சிம்பல், அண்ட் சிம்பல் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தான் ஸ்பெஷல் கேரக்டர் சொல்லுவாங்க. இப்ப கீபோர்ட் லேஅவுட் எப்படி டெரைவ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஃப்ரம் த ஒரிஜினல் ஃப்ரம் த கீபோர்ட் ஆஃப் ஒரிஜினல் டைப்ரைட்டர்ல இருந்து நமக்கு என்ன பண்ணணும் டெரைவ் பண்ணியிருப்பாங்க. த டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் as இன்புட் டு த கம்ப்யூட்டர் பை டைப்பிங் ஆன் த கீபோர்ட். ஒரு டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இன்புட்டா எப்படி கம்ப்யூட்டருக்கு குடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்ட்ல டைப் பண்ணி தான். இப்போ அபார்ட் ஃப்ரம் ஆல்பாபெட் அண்ட் நியூமெரிக் கீ போக இட் இஸ் அ ஃபங்ஷனல் கீஸ். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த F1, F2, F3 தான் ஃபங்ஷனல் கீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா டிஃபரெண்ட் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக தான். தட் ஆர் டிஃபரெண்ட் செட் ஆஃப் கீஸ் அவைலபிள் இன் த கீபோர்ட் சச் அஸ் அ கேரக்டர் கீஸ் இருக்கும், மாடிஃபயர் கீஸ் இருக்கும், சிஸ்டம் அண்ட் ஜியூஐ கீ இருக்கும், என்டர் அண்ட் எடிட்டிங் கீஸ் இருக்கும், ஃபங்ஷன் கீ இருக்கும், நேவிகேஷன் கீ இருக்கும், நியூமரிக் கீபோர்ட் அண்ட் லாக் கீஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிள் மவுஸ் கீபோர்டுங்கிறது. கீபோர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கீபோர்ட்ல நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கிற மாதிரி ஷார்ட்டா நான் ஒரு 4 பாயிண்ட் சொல்றேன்.
கீபோர்டு தான் ஒயர் அண்ட் ஒயர்லெஸ்ல மோஸ்ட் காமன் இன்புட் டிவைசஸ். இதுல லெட்டர்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும். இதுல ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும். இது எப்படி டெரைவ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் டைப்ரைட்டர்ல இருந்து தான் இத டெரைவ் பண்ணியிருப்பாங்க. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவும், இன்ஸ்ட்ரக்ஷனும் கம்ப்யூட்டருக்கு நம்ம எப்படி குடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கீபோர்ட் யூஸ் பண்ணி தான் குடுக்குறோம். இதுக்கு அடுத்த பாயிண்ட் தான் ரொம்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷனல் கீ இருக்கும். அது டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஃபங்ஷனுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து என்னன்னா, மாடிஃபயர் கீ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக் ஸ்பேஸ் குடுத்து எடிட் பண்ணிக்கலாம். அதுதான் எடிட் கீ, மாடிஃபயர் கீஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து அப் அண்ட் டவுன் ஏரோலாம் இருக்கும். இதெல்லாம் தான் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இதுதான் அப் அண்ட் டவுன் ஏரோஸ். ஸோ இதுதான் நேவிகேஷன் கீன்னு சொல்லாங்க. அடுத்து நியூமெரிக் இங்க இருக்கும். இந்த இடத்துல இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாக் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் லாக் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேஜ் அப், பேஜ் டவுன், ஹோம், எண்ட் இந்த பட்டன்லாம் இந்த இடத்துல இருக்கும். இதெல்லாம் வந்து என்னன்னா லாக் விண்டோஸ் செல் குடுத்தீங்கன்னா கூட லாக் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் லாக்ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப இவ்வளவுதான் கீபோர்டுக்கு தேவையானது. கீபோர்டுக்கு வந்து நீங்க ஜெனரலா ஒரு சின்னதா ஒரு கீபோர்டு மாரி வரைஞ்சு அதுல லெட்டர்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஒரு டயகிராம் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். டயகிராம் வரைஞ்சு அதுல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும்னா தனித்தனியா ஸ்பெசிஃபை பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் மவுஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சிம்பிளா படிச்சுக்கலாம். மவுஸ்மே 2மே இருக்கு. வயர்ட் இருக்கு, வயர்லெஸ் இருக்கு. இது எதுக்குன்னா, பாயிண்டிங் டு டிவைஸ் யூஸ்டு டு த கண்ட்ரோல் மூவ்மெண்ட் ஆஃப் த கர்சர். இப்ப பார்த்தீங்க பார்த்தீங்களா, நம்மளோட இந்த புக்லயே நான் மவுஸ் யூஸ் பண்ணி கர்சர எப்படி மூவ் பண்றேன்னு பாருங்க. இப்படி மேல மூவ் பண்ணிக்கலாம், கீழ மூவ் பண்ணிக்கலாம். இல்லன்னா இப்ப பார்த்தீங்களா, இப்படி வந்து ஹைலைட் பண்ண மவுஸ் யூஸ் பண்ணி அப்படி ஹைலைட் பண்ணி காட்டுறேன். அப்புறம் இட் கேன் பி யூஸ்ட் த செலக்ட் ஐகான்ஸ், மெனூஸ், கமாண்ட் பட்டன்ஸ் ஆர் ஆக்டிவேட் சம்திங் ஆன் த கம்ப்யூட்டர். கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்ப இப்படி கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணிக்க முடியும்னா, ஏதாவது ஒண்ணு ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அததான் சொல்றாங்க. சம் மவுசன்ஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் மூவ், கிளிக், டபுள் கிளிக், ரைட் கிளிக். இப்போ ஒரு மவுஸ்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் பண்ணிக்கலாம். இதுதான் கிளிக். இப்படி பண்ணோம்னா கிளிக். டபுள் கிளிக்னா 2 வாட்டி கிளிக் பண்ணா அது டபுள் கிளிக். அதுக்கப்புறம் டிராக்ன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி டிராக் பண்ணி இப்படி மொத்தமா காப்பி பண்ணிட்டு, இப்படி எடுத்துட்டு போறது தான் டிராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்கு அப்படின்னு சொல்றேன். டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுஸ் அவைலபிள் இருக்கு. மெக்கானிக்கல் மவுஸ், ஆப்டிக்கல் லேசர் மவுஸ், ஏர் மவுஸ், 3D எல்லாமே ஒரு ப்ராடக்ட்ன்னு எடுத்துட்டா அதுல டிஃபரெண்ட் டைப்ஸ் இப்போ ஒரு மொபைல் எடுத்துட்டா அதுல எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் மொபைல் இருக்கு. அதே மாரி தான். ஒரு மவுஸ் எடுத்துட்டோம்னா, அதுல டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மவுஸ் இருக்கு. அது என்னென்னங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஆப்டிக்கல் மவுஸ், ஏர் மவுஸ், 3D மவுஸ், டாக்டைல் மவுஸ், அம் அம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேமிங் மவுஸ் இந்த மாரி நெறைய மவுஸஸ் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மவுஸ் யார் இன்வென்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்டு பை அம் டாக்லஸ் யங் எங்கில்போர்ட் அப்படிங்கிறவர் தான் டெவலப் பண்ணியிருக்காரு. வித் ஹிஸ் அசிஸ்டன்ஸ் ஆஃப் பெல்லி இங்கிலீஷ். அப்படி எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1960ஸ்ல வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. இப்ப ஸ்கேனர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேனர் நீங்க எல்லா கம்ப்யூட்டர் சென்டர்லயுமே பார்த்திருப்பீங்க. ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல போயிட்டு நீங்க ஏதாவது ஸ்கேன் பண்ணி குடுங்கன்னா, ஒரு டிவைஸ் மாரி இருக்கும். அதுக்குள்ள நீங்க எத ஸ்கேன் பண்ண குடுக்குறீங்க, ஒரு ஆதார் கார்டோ, பான் கார்டோ இல்ல உங்களோட ஃபோட்டோவோ குடுத்தீங்கன்னா, அத உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணி, அத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சிஸ்டம்க்கு ஏத்தி சிஸ்டம்ல இருந்து ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி தருவாங்க. ஃபர்தரா உங்களுக்கு என்ன வேணுமோ அத பண்ணி தருவாங்க. Scanner is used to enter the information directly into the computer's memory. டைரக்டா கம்ப்யூட்டர் மெமரிக்கு மாத்திட்டு இந்த டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் மெஷின் மாதிரி ஒர்க் ஆகும். இப்ப ஸ்கேனர் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா the scanner converts any type of printed or written information இன்க்ளூடிங் போட்டோகிராஃபிக் கூட பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு பண்ணி கொடுக்கும். இப்ப ஏதாவது ஒரு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, அது என்ன பண்ணுதுன்னா, நமக்கு டிஜிட்டல் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி குடுக்குது. அத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, மேனிபுலேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? இதுலயே 12 இருக்கு. வி கான்ட் ஏபிள் டூ கவர் அப் டூ 12 டுடே கிளாஸஸ். பட் ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ் பண்ணலாம். பட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்துரலாம். இப்ப ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட்ட வந்து ரெகக்னைஸ் பண்ற டிவைஸ் தான். ஃபார் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டிக்காக. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நம்ம ஆஃபீஸ்ல கூட பார்க்கலாம். ஆஃபீஸோட என்ட்ரன்ஸ்ல கூட நம்ம உள்ள போறதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் நெறைய இப்போ ஷாப்ஸ்ல என்ன பண்ணிருப்போம் ஃபிங்கர் பிரிண்ட் நாட் அ ஷாப்ஸ் சாரி ஆபீசஸ் இதெல்லாம் செக்யூரிட்டி எங்கெல்லாம் நீட் இருக்கோ அங்கெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணிருப்பாங்க. உங்களோட ஆபீசஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ட வச்சுட்டு தான் உள்ள போகணும். ஏன்னா ஆத்தரைஸ்டு பர்சன் மட்டும் தான் அதுக்குள்ள போகணும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி இடத்துல தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப உங்க புக்ல பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இஸ் அ ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னைஸ் பண்ணிக்கும். டிவைசஸ் யூஸ்ட் ஃபார் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டிக்காக தான் எக்யூப்டு வித் ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னைசேஷன் ஃபியூச்சர் தட் பயோமெட்ரிக் டெக்னாலஜி. இந்த பயோமெட்ரிக் டெக்னாலஜி எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா ஆஃபீஸ் யூஸ்ல, இல்ல எங்கெல்லாம் ஆத்தரைஸ்டா இருக்கணும், செக்யூரிட்டியா இருக்கணுமோ அந்த மாரி இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் பாஸ்வேர்ட் யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த மாரி இப்போ பாஸ்வேர்ட்லாம் யூஸ் பண்ணி உள்ள பண்றத விட ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சேஃப் அண்ட் செக்யூர்ன்னு சொல்லலாம்.
அதுக்கப்புறம் ட்ராக் பால் பத்தி பார்க்கலாம். இப்ப ட்ராக் பால் அப்டின்னா சிமிலர் டூ த அப்சைட் டவுன் சைட் டிசைன் மவுஸ். இப்ப மவுஸ் எப்படி இப்படி அப் அண்ட் டவுன் மூவ் பண்ண முடியுமோ, அதே மாரி தான் ட்ராக் பாலும் அப் அண்ட் டவுன் யூஸ் பண்ண முடியும். இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்டின்னா, த யூசர் மூவ்ஸ் த பால் டைரக்ட்லி வைல் த டிவைஸ் இட்செல்ஃப் ரிமைன்ஸ் அட் ஸ்டேஷனரியா இருக்கும் அப்டின்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்ணா அந்த பால் மட்டும் தான் அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும். ரிமைனிங் எல்லாம் ஸ்டேஷனரியா இருக்கும். இது வந்து ஸ்பின் பால்ன்னு சொல்லுவாங்க. இது வேரிய ந ஸ்க்ரீன நேவிகேட் பண்றதுக்கு. இதுவுமே எப்டின்னா, மவுஸோட யூஸ் மாதிரி தான். ஓகேவா? அடுத்தது ரெட்டினல் ஸ்கேனர் வந்து எதுக்காகன்னா, நீங்க ஆதார் கார்டு இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆதார் கார்டு இப்ப புதுசா மேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ண தான் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஏன்னா, எவரிபடியோட ரெட்டினல் வந்து டிஃபரெண்ட்டா தான் இருக்கும். ஸோ, அதுக்காக தான் ஆதார் கார்டுக்கு நம்ம ரெட்டினல் யூஸ் பண்றாங்க. இதுவுமே ஒரு இந்த ஃபிங்கர் பிரிண்ட், ரெட்டினல் ஸ்கேனர்லாம் பயோமெட்ரிக். இது எல்லாமே செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்காக தான். இது என்ன பண்ணா, ஒரு பெர்சனோட பிளட் வெசல்ஸ் வச்சு தான் என்ன பண்ணா, அதோட பேட்டர்ன கிரியேட் பண்ணி, அது தனியா ஒரு என்ன பண்ணிக்கிறோம் ஒரு பயோமெட்ரிக்க கிரியேட் பண்ணி வச்சுக்கும். இதுதான் ரிட்டர்னல் ஸ்கேனர். உங்களுக்கு இப்ப இந்த கிளாஸ்ல வந்து என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டு ரொம்ப ஈஸி. மவுஸ் வந்து என்னன்னா டிராக், டிராப் அந்த மாரி பர்ப்பஸ்க்குலாம் யூஸ் பண்றோம். ஸ்கேனர் யூஸ் பண்றோம். ஸ்கேனர் என்ன அது ஒரு இன்புட் டிவைஸா டைரக்ட்டா மெமரிக்கு போகும். கம்ப்யூட்டரோட மெமரிக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ங்கிறது என்னன்னா, அது ஒரு பயோமெட்ரிக் டெக்னிக். அது ஆஃபீஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ட்ராக் பால் வந்து ஆஸ் யூசுவல் மவுஸ் மாதிரி தான். ரிட்டர்னல் ஸ்கேனர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து பயோமெட்ரிக் டெக்னிக் தான். இது எல்லாமே என்னன்னா, ஆதார் கார்ட் பிரிண்ட் பண்ற இடத்துல யூஸ் பண்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாரி இடத்துல பார்க்க முடியும். அடுத்தது லைட் பென்னு, ரிமைனிங் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நடத்துறேன். தேங்க் யூ சோ மச். பாய்.